ஓரடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு கஸ்டமரோட saree. இப்போ பார்த்தோன்னா இந்த saree பார்த்தோன்னா ஒன் சைட் ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்துருக்காங்க. முந்தி ஃபுல்லாகவே முடி போட்டிருக்கு. இன்னொரு சைட் மட்டும்தான் நம்ம முந்தி ஓரடிக்க போகிறோம். இது எப்படி ஃபஸ்ட்டு ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஓரடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாரியை ஃபஸ்ட் நம்ம கம்ஃபர்டபுளாக விரித்து போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் கரெக்டாக விரித்து போட்டுட்டோம். இந்த சைடு ஃபுல்லாகவே நான் saree வர மாதிரியும், இந்த சைடு பார்த்தோன்னா ப்ளவுஸ் பிட்டு வர மாதிரியும் நான் விரித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த லைன் இருக்குங்க இல்லையா, இந்த கட் பண்ணிவிடுங்க. இது இதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் ஆனால் பிசுறு கொஞ்சம் கிராஸாக தான் இருக்குது. ஏன்னா இந்த லைன் பார்த்தோன்னா நமக்கு கிராஸாக தான் இருக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த சாரீஸில் நமக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த லைன் வரைக்குமே இந்த பார்டர் இருக்கு இல்லையா, குட்டி பார்டரு, இந்த குட்டி பார்டர் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சாரியை இங்கே பாருங்கள், இப்படி நல்லா 2 சைடு விரித்தோம்னா நமக்கு இந்த த்ரெட்டு வருதா, குட்டியாக தான் இருக்கும் த்ரெட்டு. இப்போது இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சி இழுத்தோன்னா அந்த லைன் பார்த்தோன்னா சுருங்கும். இப்போ நான் கொஞ்சம் இந்த த்ரெட்டை பிச்சிட்டேன். இப்போ பிச்சை வாட்டி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நேராக எடுத்தோம் அப்படின்னா சாரியில் பார்த்தோன்னா இப்போ ஒரு லைன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இப்போ இது வரைக்கும் மறுபடியும் இந்த லைன் வரைக்கும் நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதே சேம் த்ரெட் அங்கே பிரியும். அதே மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது சாரீ பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தோன்னா நம்ம சாரீ ஓரடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ ஓரடிக்கிறதுக்கு முன்னாடி எது நல்ல பக்கம், எது உள் சைட், சாரியோட வெளிப்பக்கம் வரதும் உள்பக்கம் வரதும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சாரியில் பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க பாருங்கள். இது வெளியே வர்றது ஆரஞ்சு கலர் ஷேடு நல்லா டார்க்காக இருக்குது. இது உள்பக்கம். ஸோ எப்படி இருக்குது, சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த பார்டரை பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பார்டருக்குமே டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நல்லா தெரியும். கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இது நம்ம எப்படி தைச்சு இப்போ நம்ம இந்த சாரியை இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட், இது செகண்ட் ஃபோல்ட். ஸோ இப்படி நம்ம மடித்து ஓரடிக்க போகிறோம். ஓகேங்களா? நமக்கு எந்த சைஸ் வரைக்கும் நம்ம இது வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, லைட்டாக மடித்து இதை நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா பார்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால அந்த இடத்துல மடிப்பு பார்த்தோன்னா வராது. ஸோ அதனால் இப்படி மடித்து வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இப்படி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி 2 கை ஹேண்டில் பண்ணிக்கணும். சரிங்களா? 2 கையில் இப்படி லைட்டாக ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக ரஃப் அடிச்சுக்கோங்க. தையல் பிரியாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் இப்படியே தான் இந்த சாரீ ஃபுல்லாகவே இப்படி தான். நமக்கு எந்த சைஸ் சாரீ நம்ம தைச்சி முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக தான் இங்கே ஃபோல்ட் பண்ணால் கூட இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், நான் ஒத்த கையில் கரெக்டாக அடித்து கட்டுறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ப்ளீட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நம்ம இந்த கரெக்டாக கொஞ்சம் இந்த ஃபினிஷிங்லாம் வரப்போ நமக்கு லைட்டாக அடித்த மாதிரி போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தையல் வந்துடும். ஓகேங்களா? நம்ம சாரியை பாருங்கள் அடித்து முடிச்சாச்சு. பட் இப்போ நம்ம இந்த சாரியை ஃபுல்லாகவே நம்ம ஓரடிச்சு முடிச்சிட்டோம்.